பூச நட்சத்திரத்துல வந்து நீங்க வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா, பூச நட்சத்திரம் வந்து 27 நட்சத்திரம்னா ரொம்ப உன்னதமான நட்சத்திரம்னு சொல்லுவோம். சனி பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதுல வந்து நெறைய தெய்வங்கள் வந்து பிறந்தது கூட. பரதன் பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இயற்கையாவே வந்து பார்த்தீங்கன்னா, பொறுப்ப எடுத்துக்க தயங்குற நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு செட் ஆகுமா? செட் ஆகாதா? அப்படிங்கிற டவுட். ஆனா சூப்பரா செய்வாங்க. இந்த பூசத்துல இருக்கிறவங்ககிட்ட ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு பையன் ஒரு நிதி நிறுவனத்துக்குள்ள உள்ள போறாருன்னா, அங்க எத்தன பேர் இருந்தாலும் அத்தன பேத்த தாண்டி இந்த தம்பி மேல வந்துருவாரு. இந்த பூசம் உள்ள தயங்கி தயங்கி போகும். ஆனா யாரும் எதிர்பார்க்காத உயரத்துக்கு போகும். ஆனா பூசத்தில் பிறந்தவர்கள் யோகம். பிறக்கும்போதே சொந்த வீட்டோட பொறக்கிற நட்சத்திரம்னு ஒரு சில முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வீட்ட வந்து நல்லா வலிமைப்படுத்தக்கூடிய நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரங்க வளர, 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 வளர அவங்க வீட்டுக்குள்ள பொருளாதாரம் சார்ந்த வகையிலயும், குடும்ப சார்ந்த வகையிலயுமே நல்ல மாற்றங்கள் வந்து வளருதுங்கிறது தான் அதோட அர்த்தம். அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து வீட்டுக்குள்ள பொருளாதார விஷயம் நடக்கும். குருவே போய் உச்சமாகிற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். கோயில்ல சாமியான நட்சத்திரம்னு சொல்லுவோம். கோயில் கட்டின நட்சத்திரம்னு சொல்லுவோம். கோயில் நிறைய ஒரு புனரமை பணிகளில் ஈடுபட்டிருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதை தூக்கி போட்டான்னு வச்சுக்கங்களேன், இன்னும் நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த நட்சத்திரத்தோட குணத்துல அவங்களுக்கு ப்ளஸ் நிறைய இருக்கு. புத்திசாலித்தனம் இருக்கு, பொறுப்புணர்வு இருக்கு. நீதிமானுடைய நட்சத்திரத்துல கடகத்துல பிறந்திருக்காங்க இல்லையா பூசம். அப்ப இயற்கையாவே அவங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் வந்து கண்டிப்பா கொடுக்கும். இவங்க சப்போஸ் ஒரு கோயிலுக்கு போறோம். அந்த கோயில்ல என்ன விஷயத்த இவங்க பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, மண்டபம். ஓகே. இப்ப பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. நீங்க கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த கோயில் மண்டபம் இருக்கும் இல்லையா? அந்த மண்டபத்துக்கு பெயிண்ட், அந்த மண்டபத்த புனரமைக்கிறது, அந்த மண்டபத்த சுத்தப்படுத்தி விடுறது, அந்த மண்டபத்துக்கான ஃபேன், மண்டபத்துக்கான பொருள், மொத்தத்தில் மண்டபத்திற்கான கோவில் திருப்பணிக்காக கோவில் மண்டபத்தை புனரமைப்பது அப்படின்னு அர்த்தம். கோவில் மண்டபம் அப்படின்னு அர்த்தம். கோவில் மண்டபத்தை வந்து புனரமைக்கிறது வந்து ரொம்ப நல்ல மாற்றத்தை வந்து அவங்க நிச்சயமா கொடுக்கணும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோவில் திருப்பணியில இந்த விஷயத்த வந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பான யோகத்தை வந்து கொடுக்கும். பூச நட்சத்திரம் வந்து குருவே உச்சமான நட்சத்திரம். அப்ப என்னைக்கும் இன்னைக்கோ ஒரு நாள் உச்சத்துக்குலாம் வர்றதில்ல. முன்கூட்டியே குறிப்பா 16 வயது, 32 வயதுல அவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள சந்திக்கிறாங்க. 19, 38லயும் ஒரு மாற்றத்தை வந்து சந்திக்கிறாங்க. அதனால இந்த நட்சத்திரத்துல யோகத்தை வந்து கொடுக்கும். அது இவங்க குடும்பத்துல குழந்தை இல்லாம இறந்து போனவங்களுடைய ஒரு ஆத்மா ஒண்ணு சம்மந்தப்படும். அவங்க குடும்பத்துக்குள்ள ஆத்மானா நெகட்டிவா இல்ல, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். குழந்தை இல்லாதவங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீட்ல இருப்பாங்க, முன்னோர்கள்ல அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். இவங்க குடும்பத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, சாமிங்கிற பேர் வந்துரும். இந்த சாமி, சாமி கண்ணு, சாமி ஆத்தாள் இந்த பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்துல வீட்ல இருக்கிறவங்க பேர்ல வந்து வந்திருக்கு. நெறைய ஆய்வுகள் எடுத்து பார்க்கும்போது வந்திருக்கு. அதனால இந்த நட்சத்திரத்தோட அமைப்புல இத நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க டிப்ஸ்க்குலாம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன பூ வாங்கி குடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வாங்கி குடுக்குறது வந்து வெண் தாமரை. ஓகே. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெண் தாமரைய வந்து நீங்க சாமிக்கு கோயிலுக்கு, குலதெய்வத்து கோயிலுக்கா இருக்கலாம். அல்லது வந்து நீங்க மத்த கோயிலுக்கா இருக்கலாம். எந்த கோயிலுக்கா இருந்தாலும் சரி, இந்த வெண் தாமரை பூவ வந்து நீங்க வாங்கி கொண்டு போய் குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வம் அனுகூலம் முழுசா இவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால தாமரை பூவ வாங்கி குடுக்கலாம். வெண் தாமரை பூவ வந்து வாங்கி குடுக்கும்போது, நல்ல யோகத்த வந்து அது கண்டிப்பா குடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன சாதம் அவங்க தானமா குடுக்கணும், அன்னதானமா குடுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த பூச நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அஸ்த நட்சத்திரம் வந்து வரும். சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன். புரியுது இல்லையா? அப்போ அஸ்த நட்சத்திரம் தான் இவங்க இயக்க வேண்டிய நட்சத்திரம். கடவுள் அனுகூல நட்சத்திரம். அஸ்தத்துல பிறந்தது யாருங்க? விநாயகர். விநாயகர். இது ஒரு விஷயம். 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல பூச நட்சத்திரத்துல போய் நின்றுச்சு. அந்த பொண்ணுக்கு வயசு கிட்டத்தட்ட 32.
திருமணமே நடக்கல. ரொம்ப வசதியான குடும்பம். பொருத்தமே அமையலைங்கன்னு தடை. எதுவுமே சொல்லல. நீங்க போங்க. ஒரு விநாயகர் சிலை வாங்கி ஸ்பான்சர் கொடுங்க. விநாயகர் சிலை வாங்கி உங்க ஊர்ல கட்டுமான பணி எங்க நடக்குதோ அங்க கோவில் கட்டுமான பணியில விநாயகருக்கான ஸ்பான்சரா நீங்க பண்ணுங்க. ராகு கேதுக்கள், விநாயகர், அந்த மூசித வாகனம்னு ஒரு செட்டா நீங்க வாங்கிட்டு போய் அழகா வந்து நீங்க கோயிலுக்கு கொடுத்து பாருங்க. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள்ல உங்களுக்கு இது திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். பண்ணுன 36வது நாள் அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் கன்ஃபார்ம் ஆச்சு. நம்ம தான் அதுக்கு குறிச்சு கொடுத்தோம். ஏன் சொல்ல வரேன்னா, எந்த அளவு அது வேலை செய்யுதுன்னு சொல்ல வரேன். புரியுது இல்லையா? ஆனா இது ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட்ஸு. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க நண்பர்களே. ரொம்ப பெரிய செலவெல்லாம் நம்ம சொல்லல. சின்ன சின்ன விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? இது எளிமையா நீங்க பண்ண நல்ல மாற்றங்கள் வந்து அது கண்டிப்பா கொடுக்கும். அதனால வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெண்தாமரை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்ல மாற்றம் தான் கொடுக்கும். என்ன சாதம் பண்ணணும்னா, தேங்காய் சாதத்த பண்ணணும். சரிங்களா? தேங்காய் சாதத்தை அவங்க பண்ணும்போது நல்ல மாற்றம் வந்து நிச்சயமா கொடுக்கும். அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கோவில் மண்டபம் புனரமைக்கிறது, வெண்தாமரை, தேங்காய் சாதம் இந்த 3 விஷயத்த பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்துக்கான விஷயங்கள் வந்து அவங்க வாழ்நாள்ல, அவங்க வாழ்க்கையில நிச்சயமா சந்திப்பாங்க. வெற்றியில எடுப்பாங்க. வெற்றி எடுத்துட்டே போவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம உறுதியா சொல்ல முடியும். பூசத்துக்கான விஷயம். என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை அன்னைக்கு இந்த விஷயங்கள அவங்க பண்ணுனாங்கன்னா, நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து அவங்க லைஃப்ல வந்து நிச்சயமா கிடைக்கும். ரொம்ப நல்ல குணம் படைத்த அந்த பூச நட்சத்திர நபர்களுக்கான விஷயம் தான் இந்த விஷயத்த வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஓகேவா? இப்ப அடுத்த நட்சத்திரத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆயில்ய நட்சத்திரத்த பத்தி நம்ம வந்து பார்க்கணும். இந்த பூச நட்சத்திரத்தவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி